Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala rasulihil karim wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. وَدَّ كَثِيرٌ مِّنْ أَهْلِ الْكِتَابِ لَوْ يَرُدُّونَكُمْ بَعْدَ إِيمَانِكُمْ كُفَّارًا حَسَدًا مِّنْ عِندِ أَنفُسِهِم مِّن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُمُ الْحَقُّ وَقَالَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ مَن لَّمْ يَهْتَمَّ بِأَمْرِ الْمُسْلِمِ فَلَيْسَ مِنَّا. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள்கொடையும் அடலப்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் இஸ்லாமில் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நாம் நம்மை சார்ந்தோர் அனைவரின் மீதும் என்றென்றைக்கும் உண்டாகட்டுமாக. இல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. இந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்யக்கூடிய துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் அருளுகின்ற அவன் இறக்குகின்ற எல்லா ஹைர்களையும் எல்லா நிஅமத்துகளையும் எல்லா பரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றவர்கள் புரிவானாக. ஆமீன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீப காலமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக ஏராளமான சட்டங்களும் வழக்குகளும் ஆராய்ச்சிகளும் இஸ்லாத்திற்கு எதிராக நடத்தப்பட்டு வருவதை நாம் எல்லாம் அறிவோம். சமீப காலமாக பள்ளிவாசல்களையும் அதே போன்று இறைநேசர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த தர்காக்களையும் ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி எங்களுடைய வழிபாட்டு தலங்களின் மீது, எங்களுடைய வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டு அதன் மீது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கட்டி எழுப்பப்பட்டுள்ளது என்கின்ற ஒரு பொய்யான வழக்குகளினுடைய பின்னணியில் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் சென்று கொண்டிருப்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஒரு சில தினங்களுக்கு முன்னால கிட்டத்தட்ட 1526 முகலாயர்களின் காலத்தில் கட்டப்பட்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள சம்பல் அப்படின்ற நகரத்தில் உள்ள பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலும் இதே போன்று எங்களுடைய வழிபாட்டு தலங்களை இடித்து கட்டப்பட்டுள்ளது என்று 19ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரப்படுகிறது. வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுதே அந்த இடத்தை சர்வே செய்வதற்காக வேண்டி, அந்த இடத்தை ஆய்வு செய்வதற்காக வேண்டி ஒரு குழு அனுப்பப்படுகின்றது. அதுக்கப்புறம் கடந்த 24ஆம் தேதியும் அந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டு 24ஆம் தேதியும் அதே போன்று சர்வே செய்வதற்காக வேண்டி ஒரு குழு அனுப்பப்படுகின்றது அந்த பள்ளிவாசலுக்கு. முன்னாடி அந்த குழு மட்டும் சென்றது. அதுக்கு பின்னால போகும் பொழுது குழுவோடு சேர்ந்து காவல்துறையும் அதே போன்று அவர்களோடு சேர்ந்து ஒரு சில இஸ்லாமினுடைய விரோதிகளும் என்ன செய்யறாங்க, போறாங்க. பாபரி மஸ்ஜித், ஞானவாபி மஸ்ஜித், அப்படியே பள்ளிவாசலுடைய தொடர் இழப்பை தொடர்ந்து இந்த பள்ளிவாசலை இழந்துவிடக் கூடாது என்கிற ஒரு நல்ல நோக்கத்துல அந்த பள்ளிவாசலுடைய வாசல்ல ஒரு சில இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடுகின்றார்கள். ஒன்று கூடிய அந்த நேரத்துல காவல்துறை மீது கல் வீசியதன் காரணத்திற்காக வேண்டி ஒரு 5 வாலிபர்கள் சுட்டு கொலை செய்யப்படுகின்றார்கள். அந்த பள்ளிவாசல் சம்பந்தமாக தொடர்ந்து இஸ்லாத்திற்கு எதிராக தீர்ப்பு வழங்கக்கூடிய நமக்கெல்லாம் தெரியும். பாபர் மஸ்ஜிதில் கூட சந்திரசூட் அப்படின்றவர் அந்த நீதிபதி வழங்கிய தீர்ப்பு, அந்த நடந்த சம்பவத்தினுடைய வீடியோ ஆதாரங்கள், இப்படி எல்லா விஷயங்களும் வெட்ட வெளிச்சமாக இஸ்லாமியர்கள் அனைவரும் நிரபராதிகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அனைத்து ஆதாரங்களும் இருந்தும் இஸ்லாமியர்கள் என்பதனால் அவர்கள் மீது
கொலை குற்றம், அவர்கள் மீது தொடர் துப்பாக்கி சூடு, இப்படி அதிகமாக இஸ்லாத்திற்கு எதிராக வன்முறை குற்றங்கள் நடைபெறுகின்ற இந்த நேரத்தில் அந்த தலைவருடைய பள்ளிவாசனுடைய அந்த தலைவர் கூட சஃபர் அலி அப்படின்றவங்க அவங்க செய்தியாளர்களுடைய சந்திப்புல நடந்த விஷயங்களை உண்மையா சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை வெளியே சொன்னதற்காக வேண்டி அவரும் காவல்துறை கட்டுப்பாடுல போலீஸ் கஸ்டடியில வைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த தருணத்துல அந்த துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த நயீம், அதே மாதிரி பிலால், கைஃப், ரோமான், ஐயான் இப்படின்ற 5 சகோதரர்களும் சுட்டு கொலை செய்யப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்க 800 ஆண்டுகள் இந்தியாவினுடைய தொன்மையான பழமையான அஜ்மீரில் இருக்கக்கூடிய ஹவாஜா மொய்னுதீன் சிஷ்டி அஜ்மீரி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த தர்காவும் அதுவும் எங்களுடைய வழிபாட்டு தலத்தை இடித்து கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. அங்கேயும் தொல்லியல் துறை ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்கின்றார்கள். இப்படி தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை இந்தியாவில் இஸ்லாமிய சமூகம் சந்தித்து வருகின்றது. குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாநிலங்கள்ல ஒன்றுதான் உத்தரப்பிரதேச மாநிலம். உத்தரப்பிரதேச மாநிலத்தை இந்தியாவினுடைய இதயம் என்றும் அழைக்கப்படும். அதிகமாக பழமையான பள்ளிவாசல்கள் போன்று மதரசாக்களுக்கும் பெயர் போன ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலம். கிட்டத்தட்ட இந்திய அளவில் பார்க்கும் பொழுது 13.4% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் 65% கொலை செய்யப்படுகின்றார்கள். 13.4% இந்தியாவில் இஸ்லாமியர்கள் இருக்கிறோம். ஆனா இப்படி இருக்கக்கூடிய மக்கள்ல கிட்டத்தட்ட அவர்களுடைய சதவீதத்திற்கும் அதிகமாக கொலை செய்யப்படுகின்றார்கள். அதே போன்று 13.4% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்ல 21% இஸ்லாமியர்கள் இன்னும் சிறைவாசிகளாகவே இருக்கின்றார்கள். 13.4% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய சொத்துகள், அவர்களுடைய நிலங்கள், அவர்களுடைய வீடுகள் அப்படியே சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உணவின் பெயரால் மாட்டிறைச்சி என்கின்ற விஷயத்தை வைத்து அரசியலினுடைய பின்னணியில இன்னைக்கு இந்தியா அளவில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பீஃப மாட்டிறைச்சி அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அதிகமான நாடுகள்ல முதல் 3 இடத்துல வரக்கூடியது இந்தியா. மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யக்கூடிய பெருங்கொண்ட நிறுவனங்களை வைத்திருக்கக்கூடியவர்களே அவர்கள் தான். இருந்தாலும் மாட்டிறைச்சியின் பேரால் கலவரத்தை, முஸ்லிம்களை கொலை செய்ய வேண்டும், முஸ்லிம்களுக்கு மத்தியில் சகோதர சமயத்தவர்களுக்கு மத்தியிலும் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலும் கலவரங்களை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த மாட்டிறைச்சியின் பெயரால் அரசியல், அதே போன்று உடையின் பெயரால் புர்கா. இன்னைக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நிறைய இடங்கள்ல கல்வி நிறுவனங்களின் கூட புர்கா அணிவது தடை செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி உறைவிடம் HLRN ஹவுசிங் அண்ட் லேண்ட் ரைட்ஸ் நெட்வொர்க் அப்படின்னு இந்தியா முழுக்க இருக்க வீடுகளை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு சொல்லக்கூடிய விஷயம், கடந்த 6 ஆண்டுகளில் மட்டும் இந்தியாவில் 15 லட்சம் முஸ்லிம்களினுடைய வீடுகள் புல்டோசர்களால் இடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 6 வருஷத்துல கிட்டத்தட்ட 60 லட்சம் மேற்பட்ட நபர்கள் தங்களுடைய வீடுகளை இது போன்ற அரசியலுடைய பின்னணியில 60 லட்சம் நபர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா தங்களுடைய வீடுகளை இழந்திருக்கின்றார்கள். தொழிலால் முஸ்லிம்கள் மீது உண்டான விருப்புணர்வு, அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த பொருட்களை சூறையாடுதல், அவர்களுடைய ஹோட்டலுக்கு சீல் வைத்தல், இது மாதிரி முழுக்க எல்லா விதத்திலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் வெறுப்பு பிரச்சாரத்தை நாம் கொண்டு செல்ல முடியும் என்று இஸ்லாத்தினுடைய எதிரிகள் எல்லா விதத்தையும் கையாளுறாங்க. உணவு, உடை, இருப்பிடம், தொழில், வழிபாட்டு தலங்களை இது போன்ற விஷயங்களின் மூலமாக அவர்கள் வழிபாட்டு தலத்தை இடிப்பது அல்லது வழிபாட்டு தலத்தினுடைய அமைப்புகளை மாற்றி அமைப்பது, அதே மாதிரி வெறுப்பு பிரச்சாரம். கிட்டத்தட்ட 7 வருடங்கள்ல மட்டும் இஸ்லாத்திற்கு எதிராக வெறுப்பு பேச்சு, அந்த பேச்சுக்காக வேண்டி பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் 500% அதிகமாயிருக்கு. 500% அதிகமாயிருக்கின்றது. வெறுப்பு பேச்சுகளின் மூலமாக இஸ்லாத்தினுடைய இந்த வெறுப்புணர்வை மக்களின் மீது விதைத்தல், இந்த மாதிரி மஸ்ஜிதுகளை இது போன்ற சட்டங்களின் மூலமாக 3 விஷயத்தை கையாளுறாங்க. இஸ்லாமிய சமூகத்தினர்களாக இருக்கக்கூடிய நாம் விழிப்புணர்வு பெற வேண்டும். 3 விஷயங்களை கையாளுகின்றார்கள். முதலாவதாக கலவரத்தின் மூலமாக மஸ்ஜிதுகளை இடித்தல் அல்லது மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய பொருட்களை சூறையாடுதல். கிட்டத்தட்ட 2002 நடைபெற்ற குஜராத் கலவரத்தில் மட்டும் ஒரே கலவரத்தில் 236 பள்ளிவாசல்கள் சூறையாடப்பட்டது. பள்ளிவாசல்கள் என்பது உம்மத்தினுடைய உயிர் நாடியா இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை
அவர்கள் எந்தெந்த விஷயங்களை கையாண்டு கைப்பற்றினார்கள் என்கின்ற விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும். கிட்டத்தட்ட 236 பள்ளிவாசல்கள் ஒரே கலவரத்தின் மூலமாக சூறையாடப்பட்டது. தொல்லியல் துறை இன்ன வரைக்கும் தொல்லியல் துறையினுடைய கைவசத்துல 118 பள்ளிவாசல்கள் இருக்குது. அவங்களுடைய அஜெண்டாவின் பிரகாரம் 100 வருஷத்துல இந்தியாவில் நாம் கிட்டத்தட்ட 12,000 பள்ளிவாசல்களை இடிப்போம் என்கின்ற எழுத்துப்பூர்வமான அஜெண்டாவோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இஸ்லாத்தினுடைய எதிரிகள். தொல்லியல் துறையில் கைவசம் கிட்டத்தட்ட 118 பள்ளிவாசல் இருக்கின்றது. அதையும் மீறி நம்ம ஒரு தொல்லியல் துறை எல்லா விஷயங்களையும் தோல்வியடைந்ததற்கு பின்னால் நீதிமன்றங்களை நாடி நீதிமன்றங்களின் மூலமாக பொய்யான தீர்ப்புகளை வழங்குவதன் மூலமும் இஸ்லாத்தினுடைய பள்ளிவாசல்கள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. முஸ்லிம்களாக நாம ஒரு விஷயத்தை விளங்கணும். எதிரிகளுக்கு அல்ல, முஸ்லிம்களுக்கு இடையூறு தரும் வகையில் ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டாலும் அதையும் இடிக்க சொல்லி சட்டம் இயற்றிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவிற்கு நுழைவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குபான்ற இடத்துல ஒரு பள்ளிவாசலை கட்டினாங்க. அந்த பள்ளிவாசல்ல முஸ்லிம்கள் எல்லாரும் போய் தொழுகிறதை இபாதத் செய்ததை பார்த்த முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அவனுங்களும் ஒரு பள்ளிவாசலை கட்டினாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்வான், மஸ்ஜிதுல் இரார் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல். முனாஃபிக்குகள் எல்லாம் சேர்ந்து குபா பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இடையூறு அளிக்கும் விதமாக ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக் யுத்தத்திற்காக வெளியே சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கினான். இந்த மாதிரி வல்லதின் தஹது மஸ்ஜிதுல் இரார், முஸ்லிம்களுக்கு இடையூறு அளிக்கும் விதமாக அங்கே ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டுள்ளது. லா தகும் ஃபீஹி அபதா, நீங்க ஒரு பொழுதும் அந்த பள்ளிவாசல்ல நின்று தொழக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சட்டத்தை ஏற்றிய உடனே இந்த முனாஃபிக்குகள் எல்லாம் சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, நோயாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களால இந்த குபா பள்ளிவாசலுக்கு வந்து தொழ முடியாது, அதனால அவங்களுக்கு லேசா இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நாங்க இந்த பள்ளிவாசலை நாங்க கட்டி இருக்கிறோம் அப்படின்னு நயவஞ்சகத்தனத்தை வெளிப்படுத்தியவுடன் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்ச கட்டளையிட்டான், அந்த மஸ்ஜிதுல நீங்க நின்று தொழக்கூடாது. காரணம், முஸ்லிம்களுக்கு இடையூறு அளிக்கும் விதமாகவே ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டாலும் அதை அல்லாஹ் தஆலா அந்த பள்ளிவாசலில் இபாதத் செய்வதற்கு தடை செய்ததோடு மட்டுமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார், சஹாபாக்களை அழைத்து சென்று கொண்டு அந்த பள்ளிவாசலை இடித்து தரைமட்டமாக்கியதாக வரலாறுகள்ல உண்டு. இப்படிப்பட்ட ஒரு அடிப்படை கொள்கையை கொண்ட இஸ்லாமியர்கள் எப்படி பிற மதத்தவர்களினுடைய கலாச்சாரத்தையும் அவர்களுடைய வழிபாட்டு தலத்தையும் இடித்து அதன் மீது பள்ளிவாசல் கட்டியிருப்பார்கள் என்பதை நாம் சொல்வதற்கு இந்த நேரத்தில் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆரம்பத்துல கோல்கொண்டா அப்படின்ற ஒரு இடம், அந்த இடத்துல மன்னர் இன்னைக்கு பேசு பொருளாக எல்லா வழிபாட்டு தலங்களையும் இடித்தார்கள் என்று எல்லா விஷயத்தினுடைய பின்னணியிலும் இருக்கக்கூடிய மன்னர் அவுரங்கசீப். நீங்க அவரை பத்தி பெரிய பேசு பொருள் ஆக்கிட்டாங்க. அவர் தான் எல்லா வழிபாட்டு தலத்தையும் இடிச்சு பள்ளிவாசல் கட்டினார் அப்படின்னு. கோல்கொண்டா அப்படின்ற ஒரு இடம், அந்த பகுதியை ஆண்ட மன்னர் கானஷா. அந்த மன்னர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, மக்களினுடைய வரி பணத்தை எல்லாம் வசூல் செய்து அத அந்த பேரரசா இருக்கக்கூடிய அவுரங்கசீப் அவருக்கு அந்த வரி பணத்தை செலுத்தாம என்ன செய்யறாரு சொன்னா, அந்த வரி பணத்தை ஒரு பெரிய குழி தோண்டி அதுக்குள்ளாக புதைத்து அதுக்கு மேல ஒரு பள்ளிவாசல் கட்டினார் மன்னர் கானஷா. இந்த விஷயம் அவுரங்கசீப் அரசருக்கு தெரிய வருது. தெரிய வந்தவுடன் நேரா அவுரங்கசீப் சென்று மக்களுக்கு இடையூறு அளிக்கும் விதமாக, மக்களினுடைய நிதி பணத்தை மறைக்கும் விதமாக கட்டப்பட்ட இந்த கோல்கொண்டாவில் அமைந்துள்ள பள்ளிவாசலை அவுரங்கசீப் இடிக்கிறார். இடித்து அதற்கு கீழ் புதைக்கப்பட்டிருந்த அந்த நிதி அனைத்தையும் எடுத்து மக்களுக்கு பயன்பெறும் வகையில் மாற்றினார் என்பதாக வரலாறுகள்ல உண்டு. அப்படிப்பட்ட மன்னர் இன்னைக்கு எல்லா வழிபாட்டு தலங்களையும் இடித்து அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை பள்ளிவாசலை கட்டினார் என்ற வரலாறுகளில் பொய்யாக திரிவுகள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. முஸ்லிம்களா இருக்கக்கூடிய நமக்கு இந்த இஸ்லாமியர்கள் இவ்வளவு விஷயங்களை வழிபாட்டு தலம் என்று வருகின்ற பொழுது எந்த அளவிற்கு இஸ்லாமியர்கள் சமய நல்லிணக்கத்தை கடைபிடித்தார்கள் என்கிற ஒரு விஷயத்தை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் விளக்கிக்கணும். இன்னைக்கு சகோதர சமயத்தினர்களுடைய மிகப்பெரிய புனிதமான மலையாக இருக்கக்கூடிய கைலாஷ் மானசரோவர் அப்படின்ற ஒரு மலை, அவர்களுடைய கொள்கையின் பிரகாரம் அந்த மலையில கடவுள் இருக்கிறார். அந்த மலை இன்னைக்கு நம்மள்ட்ட இந்தியாவில் இல்லை, அது சைனாவோட சேர்ந்து இருக்கு. விடுதலைக்கு பின்னால் அந்த இடம், அது விடுதலைக்கு முன்னாடி அது இந்தியாவோட சேர்ந்து இருந்துச்சு. அந்த கைலாஷ் மானசரோவர் விடுதலைக்கு பின்னால அந்த இடத்தை சைனா ஆக்கிரமிச்சிருச்சு. அது குறித்து பேசுவதற்காக வேண்டி
அன்றைய பிரதமராக இருந்த நேரு ஐநாவுக்கு போறாரு. ஐநாவுக்கு போகும் பொழுது அப்ப அங்க வாக்குவாதம் நடைபெறுகின்றது. இந்த கைலாஷ் மானசரோவர் இது எங்களுடைய நாட்டில் வாழக்கூடிய ஒரு சமயத்தவர்களுடைய புனிதமிக்க மலை, இதை எப்படி சீனா ஆக்கிரமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசும் பொழுது இன்றைக்கும் அது ஐநாவிலேயும் பாராளுமன்றத்திலையும் ஆவணங்களாக இந்த விஷயங்கள் எல்லாம் பதிவு வைக்கப்பட்டுள்ளது. அப்போ நேரு போய் அவர் ஐநாவில் பேசும் பொழுது இந்த சைனா அரசாங்கம் சொல்லிச்சு 1680 ஆண்ட மிகப்பெரிய பேரரசர் அந்த இடம் அது எங்கள்கிட்ட இருந்துச்சு, அதை என்ன செஞ்சிட்டாரு சொன்னா அப்படியே அபகரித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்றாங்க. 1680 என்ன நடந்துச்சு சொன்னா இந்த கைலாஷ் மானசரோவர் அப்படின்ற மிகப்பெரிய புனிதமிக்க மலை, அவர்களுடைய கடவுளினுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய அந்த மலை 1680 அதை அந்த பகுதியை ஆண்ட அவுரங்கசீப் எந்த அரசரை பற்றி அவர் முழுக்க முழுக்க எங்களுடைய வழிபாட்டு தலங்களை இடித்து அனைத்து பள்ளிவாசல்களையும் கட்டினார் என்பதாக பொய்யான குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்றதோ அந்த அவுரங்கசீப்பினுடைய வரலாறை நாம் புரட்டி பார்க்க வேண்டும். 1680 அந்த பகுதியை ஆண்ட அவுரங்கசீப் சைனா என்ன செஞ்சு சொன்னா அப்போ அந்த பகுதியை ஆக்கிரமிக்கின்றார்கள். அப்ப அந்த சைனாவினுடைய அந்த அருணாச்சல பிரதேசத்தில் வரும் அந்த இடம், அந்த இடத்தை ஆட்சி செய்யக்கூடிய சிங் வம்சத்தை சார்ந்த சிங் டைனஸ்டியை சார்ந்த முதலாவது சுஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசர் தான் அந்த பகுதியை ஆட்சி செய்கிறார். அப்ப அவுரங்கசீப் கடிதம் எழுதுறாரு, இது எங்களுடைய சகோதர சமயத்தினர்களுடைய புனிதமிக்க மலை, இந்த ஆக்கிரமிப்பு பகுதியை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும் என்று ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாரு. கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகியும் பதில் வரல அந்த முதலாம் சுஞ்சி அப்படின்ற அரசர்கிட்ட இருந்து. பார்த்தாரு 1.5 மாசம் ஆகியும் பதில் கடிதம் வரல அப்படின்னு உடனே ஒரு சில சிற்று அரசர்களை சேர்த்து கொண்டு அப்படியே செல்கிறார் அவுரங்கசீப். படையை தலைமை தாங்கி சென்று அந்த பகுதியை அப்படியே மீட்கிறார். மீட்டு நம் சகோதர சமயத்தவர்களிடத்தில் கொடுத்தார் என்பதாக வரலாறுகளில் ஐநாவினுடைய ஆவணங்களில் பதிவு செய்ய வைக்கப்பட்டதோடு இந்திய பாராளுமன்றத்தில் இன்னும் ஆவணமாக இந்த விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வரலாறுகள் நம்ம சமூகத்துக்கு இந்த வரலாறுகள் எல்லாம் தெரியவில்லை. முழுக்க முழுக்க அவுரங்கசீப் இடித்தார், அவர் பள்ளிவாசலை கட்டினார் என்கின்ற அந்த பொய் குற்றச்சாட்டினுடைய பின்னணியில எந்த அளவிற்கு முகலாய மன்னர்கள் மத சமய நல்லிணக்கத்தை பேணி நம் வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பதையும் தாண்டி சகோதர சமயத்தினருடைய வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பதும் அது ஆக்கிரமிக்கப்படுகின்ற பொழுது அதை போராடி மீட்டெடுத்து கொடுத்தார்கள் என்பதாக வரலாறுகள் இருக்குது. வழிபாட்டு தலங்கள் பள்ளிவாசலுடைய பின்னணியில் அவ்வளவு பெரிய அரசியல் இன்னைக்கு உலகளாவிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இஸ்லாமினுடைய போர் யுத்திகள் எடுத்து பார்த்தோம் சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு பின்னால் வந்த ஹலீஃபாக்களும் ஒரு படை புறப்படுறதுக்கு முன்னால ஒரு சில நியதிகளை சொல்வார்கள். வயோதிகரை கொலை செய்யக்கூடாது, அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை அழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சில போர் நியதிகளை சொல்லிக் கொடுக்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்கு பின்னால் வந்த ஹலீஃபாக்களும் சொல்லக்கூடிய போர் நியதிகள்ல முதன்மையாக எழுதப்படக்கூடிய விஷயம் பிற சமயத்தவர்களுடைய குருமார்களையும் பிற சமயத்தவர்களுடைய ஆலயங்களையும் மடாலயங்களையும் நீங்கள் ஒருபொழுதும் சேதப்படுத்தக்கூடாது. அது போராகவே இருந்தாலும் ஒருபொழுதும் சேதப்படுத்தக்கூடாது என்று போர் நியதியை உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஏன் இப்படி எல்லாம் செய்யறாங்க? தீருமின் அகலில் கிதாபில் யருத்தூனகும் என்பாடி ஈமானிக்கும் குஃபாரா. பொதுவாக இஸ்லாத்தினுடைய எதிரிகள் எல்லாம் இஸ்லாத்தின் மீது அவர்கள் வெறுப்பை சுமத்துகின்ற பொழுது இஸ்லாத்திற்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தையும் வெறுப்பை எரிகின்ற பொழுது அவங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன சொன்னா நகலில் கிதாபில் யருத்தூனகும் என்பாடி ஈமானிக்கும் குஃபாரா. இப்படி தொடர் போராட்டங்கள் உணவின் மூலமாக, உடையின் மூலமாக, உறைவிடத்தின் மூலமாக, வழிபாட்டு தலங்களின் மூலமாக, அதே போன்று தொழில் ரீதியாக பிரச்சனைகள் கொடுப்பதன் மூலமாக இஸ்லாமியர்களை அவர்களுடைய மதத்திலிருந்து அவருடைய மார்க்கத்திலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்பதாக முஷ்ரிக்கீன்களும் வேதக்காரர்களும் ஆசைப்படுகின்றார்கள். ஆனால் ஒருபொழுதும் அல்லாஹ் தஆலா அதற்கு அனுமதி அளித்ததில்லை என்பதாக குர்ஆனின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். இஸ்லாத்தின் மீதான வெறுப்பு, ஏன்னா இஸ்லாம் வளர்ந்துகிட்டே இருக்குது. இஸ்லாமோபியா அப்படின்ற அந்த இஸ்லாத்தின் மீதுண்டான இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியின் மீதுண்டான பயத்தின் காரணத்தினால் இது போன்ற சட்டங்கள் எப்படியெல்லாம் இஸ்லாத்தை பற்றி வெறுப்பு பிரச்சாரங்களை செய்ய முடியுமோ எல்லா வகைகளையும் கையில் எடுக்கின்றார்கள் இஸ்லாத்தினுடைய எதிரிகள்.
நீங்க தொடர்ச்சியாக அவங்க கையில கிட்டத்தட்ட 12,000 பள்ளிவாசல்களை தன்வசப்படுத்த வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு 100 ஆண்டு கால அஜெண்டாவோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இவ்வளவு தொடர் பிரச்சனைகள்ல நாம ஒரு விஷயத்தை விளங்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது அஸல்லாஹு யஜஅல பைனக்கும் வ பைனல்லதீன ஆதைத மின்ஹும் மவத்தா, யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படுகின்றார்களோ அது எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தாலும் அவர்களும் இஸ்லாத்தை நோக்கி இஸ்லாத்தின் மீது பிரியப்படக்கூடிய நபர்களாக மாறுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வாக்கு சொன்னதோடு மட்டுமல்லாமல் சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக யார் யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக போர் கொடியை தூக்குகின்றார்களோ அவர் அனைவரும் இஸ்லாத்திற்கு உதவி செய்யக்கூடிய நபர்களாக மாறுவார்கள். அமெரிக்கால ட்வின் டவர் இரட்டை கோபுர தாக்குதலுக்கு காரணம் தாலிபான்கள் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய பரப்புரை செய்யப்பட்டுச்சு. கடந்த 25ஆம் தேதி உலக நாடுகள் ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அமெரிக்காவில். அந்த நிகழ்ச்சிக்கு நீங்களும் வர வேண்டும் என்று எந்த தாலிபானை அமெரிக்க அரசு ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய விரோதியாக சித்தரித்ததோ அதே அமெரிக்க அரசு நீங்கள் வர வேண்டும், நீங்களும் வந்து இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவிப்பு செய்கின்றது. 1940-45க்கு இடைப்பட்ட நேரத்தில் ரஷ்யால ஸ்டாலின் ஜோசப் ஆட்சியாளராக இருந்த அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 20 லட்சம் முஸ்லிம்களை கொலை செய்தார் ஜோசப் ஸ்டாலின். 20 லட்சம் முஸ்லிம்களை கொலை செஞ்சாரு. ரஷ்யாவில் ஒரு குரான் பிரதி கூட இருக்கக்கூடாது என்று எல்லா குரான் பிரதிகளையும் எரித்தால் குரான் மதரசாக்கள் நடத்தக்கூடாது என்று சட்டம் இயற்றினார். எப்ப 1940-45 அதுக்கு இடைப்பட்ட காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 79 வருடங்கள் கழித்து அப்படியே மீண்டும் திரும்புகின்றது. அல்லாஹ் தஆலா வாக்கு கொடுப்பதற்காக யாரெல்லாம் இஸ்லாத்தினுடைய எதிரிகளாக செயல்படுகின்றார்களோ அனைவரும் இஸ்லாத்திற்கு உதவி செய்யக்கூடிய நபராக நான் மாற்றுவேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா வாக்கு கொடுக்கிறான். அமெரிக்காவை மாற்றினான் ரப்பல் ஆலமீன். எந்த ரஷ்யாவில் குரான் அனைத்தும் எரிக்கப்பட்டதோ குரான் மதரசாக்கள் நடத்தப்படக்கூடாது என்று சட்டம் இயற்றினார்களோ அப்படியே அந்த வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும். ஒரு சில தினங்களுக்கு முன்னால் ரஷ்யாவில் ஒரு மனிதர் ஒரு குரானினுடைய ஒரு பிரதியை எரித்ததற்காக வேண்டி அவருக்கு 17 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுக்கப்படுகிறது. இஸ்லாத்திற்கு எதிராக எப்படி செயல்பட்டார்களோ அதே விளாடிமிர் புதின் அவர் ஒரு பேட்டியில சொல்லக்கூடிய விஷயம் முஸ்லிம்கள் குறித்தும் இஸ்லாம் குறித்தும் தீவிரவாதம் என்பதாக பொய்யாக அவர்கள் உலகத்தில் பரப்புரை செய்யப்படுகின்றது. அது முழுக்க முழுக்க பொய் என்பதாக எந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் 20 லட்சம் முஸ்லிம்களை கொன்று குவித்தார்கள். அல்லாஹ் தஆலா அப்படியே மாற்றுகின்றான். இஸ்லாத்திற்கு எதிராக உலகளாவிய அளவில் எவ்வளவு பெரிய அரசியல் சூழ்ச்சியை செய்தாலும் அதை மாற்றுவதற்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வாக்கு கொடுக்கின்றான். மக்களுக்கு தெரியும் பலஸ்தீனம் இஸ்ரேலுக்கு மத்தியில் உண்டான போர். சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை தேடப்படும் கொலை குற்றவாளியாக அறிவித்து நேர்த்து தீர்ப்பு வழங்கியிருக்கு. அனைத்து நாடுகளும் எந்தெந்த நாடுகள் எல்லாம் அவருக்கு உதவியாக அவருக்கு உறுதுணையாக இருந்ததோ எல்லா நாடுகளும் எங்கள் நாட்டினுடைய எல்லையில் அந்த பிரதமர் கால் வைத்தார் என்று சொன்னால் உடனே அவரை கைது செய்து விடுவோம் என்று அறிக்கை வெளியிடும் அளவிற்கு அல்லாஹ் தஆலா அந்த நாடையும் அந்த அரசையும் அல்லாஹ் தஆலா மாற்றுகின்றான். ஒரே முஸ்லிம்கள் அடி வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது இஸ்லாத்துடைய வரலாறு கிடையாது. ஒரு தடவை ஒரே முஸ்லிம்கள் ஒடுக்கப்படுவார்கள், அவர்கள் ஓரங்கட்டப்படுவார்கள் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. யார் யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டார்களோ அனைத்து நபர்களையும் இஸ்லாத்திற்கு உதவி செய்யக்கூடிய நபராக அல்லாஹ் மாற்றுவான் என்று வாக்கு கொடுக்கின்றார். இந்தியாவை தாண்டி சர்வதேச அளவில் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இது போன்ற விஷயங்கள் நடைபெறுகின்ற பொழுது நாம் பங்கேற்று நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல கவலைப்படணும். இது போன்ற முஸ்லிம்களுக்கு ஒரு தீங்கு இழைக்கப்படுகின்ற பொழுது முஸ்லிம்கள் ஒரு இடத்துல கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அது குறித்து குறைந்தபட்சம் கவலைப்படக்கூடிய நபராகவாவது நாம் இருக்க வேண்டும். கவலைப்படணும். அல்ல நெருத்தமை அந்த முஸ்லிம் பலை இதற்காக வேண்டி இதை எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக வேண்டி ஏதாவது ஒரு முறை நாம் முயற்சி செய்ய வேண்டும். தபூக் யுத்தத்திற்காக வேண்டி ஒரு சில சஹாபாக்கள் தபூக் யுத்தத்திற்கு போகாம மதீனாவிலே தங்கிடுவாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த தபூக் யுத்தத்திலிருந்து செல்லாமல் பின்தங்கியவர்கள் குறித்து அல்லாஹ்வுடைய வசனத்துல சொல்லும் பொழுது வலா யதஊன மௌத்தியன் யகைலுல் குஃபார,
இந்த காஃபிர்களை கோபப்படுத்தும் விதமாக முஸ்லிம்கள் என்ன செய்தாலும், அவர்கள் நடக்கக்கூடிய நடையாக இருக்கட்டும், அவர்கள் பேசக்கூடிய பேச்சாக இருக்கட்டும், இன்னும் காஃபிர்களை இது போன்ற விஷயங்களில் அவர்களை கோபப்படுத்தக்கூடிய விஷயத்துல அநீதம் கிடைக்கின்ற பொழுது அவர்களை கோபப்படுத்தும் விதமாக நாம் என்ன செய்தாலும் இல்லா குத்திபலஹு பிஹி அமலுன் சாலிஹ் எதிர்ப்பை தெரிவிக்கின்ற பொழுது அது எதன் மூலமாக ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், எதன் மூலமாகவாது காஃபிர்களை கோபப்படுத்தக்கூடிய விஷயத்தில் நாம் களமிறங்குகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்திற்கு குத்திபலஹு அமலுன் சாலிஹ் அந்த விஷயத்திற்கு சாலிஹான அமல் செய்ததற்கான நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். வலயகத போன மாதியன் இது போன்ற விஷயங்கள்ல நாம் நடந்து சென்றாலும் அதற்கும் அல்லாஹ் தஆலா இல்லா குத்திபலஹு நன்மையை எழுதுவதாக ரப்புல் ஆலமீன் வாக்கு கொடுக்கின்றான். குறைந்தபட்சம் கவலை கொள்வது இதெல்லாம் தாண்டி நம்மால் முடிந்த அளவிற்கு அது குறித்த எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய நபர்களாக நாம் மாற வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது. இந்த வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, எதை வைத்து அல்லாஹ் தஆலா உதவி தேட சொன்னானோ அதை வைத்து உதவி தேடாத சமூகமாக நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். ஆனா இந்த விஷயத்துல உதவி இருக்கு அப்படின்றத இந்த சமூகம் உணரவில்லை. நம்ம நினைச்சிட்டோம் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களின் மூலமாக நமக்கு வெற்றி கிடைத்து விடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். தொழுகை பொறுமை இது ரெண்டு தவிர்த்து குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எங்கு சென்றாலும் இது ரெண்டுல மட்டும்தான் உங்களுக்கு உதவி இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நமக்கு வாக்கு கொடுக்கிறான். எந்த அளவுக்கு மற்ற விஷயங்களை நாம முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே போன்று இஸ்லாமிய சமூகம் தொழுகையின் மூலமாக உதவி தேடாத வரை அல்லாஹ் தஆலாவினுடைய உதவியை நாம் எதிர்பார்க்க முடியாது. இது எல்லாவற்றிற்கும் மேலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விஷயத்தை சொன்னா இதை செய்யுமாறு கட்டளையிட்டால் அதை வெறும் ஆன்மீக பார்வையாகவே பார்க்கக்கூடிய சமூகமாக நாம் மாறி வருகின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, எவர் ஒருவர் ஒரு நாள் இரவில் சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி 2 வசனங்களை யார் ஓதுகின்றாரோ அது அவருக்கு போதுமானதாக ஆகிவிடும் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. நாம் அது ஆன்மீக பார்வையாக வெறும் ஆன்மீக ரீதியாக நன்மை சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மட்டுமே அந்த துவாக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த துவாக்களினுடைய தமிழாக்கத்தை எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும், அது எல்லா ஒரு மனிதனுடைய ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு சமூகத்தினுடைய பாதுகாப்பிற்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவையோ அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு துவாவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துவாவை தினசரி ஓதுங்கன்னு ஏன் சொல்லி இருக்கிறாங்கன்னா, நாம தினசரி அந்த துவாவை ஓதணும், நன்மைக்காக இல்ல. ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் காஃபிர்களுடைய கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறப்பட்ட துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினசரி ஓத சொல்றாங்க அப்படின்னா அந்த துவாவினுடைய பின்னணியில இந்த உம்மத்தினுடைய பாதுகாப்பும் இந்த உம்மத்தினுடைய வெற்றியும் ஒளிந்திருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது வருத்தத்துக்குரிய விஷயம். அது ஆன்மீக பார்வையை நாம பார்த்துட்டோம். அரசியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக எல்லா விஷயங்களுக்குமான வெற்றியை உள்ளடக்கிய ஒரு துவாவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பக்ரா சூராவினுடைய கடைசி 2 வசனங்களை தினசரி ஓதுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா ஆன்மீக பார்வையை பார்த்துட்டோம். வசனங்கள் பள்ளிவாசல்கள்ல இது குறித்து போராட்டங்கள் இதையெல்லாம் நடத்துவதை தாண்டி பள்ளிவாசல்களை அமல்களால் அலங்கரிக்காத வரை ஒரு பொழுதும் நம் பள்ளிவாசலை நாம் பாதுகாக்க முடியாது. எதிர்ப்புகள் ஆர்ப்பாட்டம் இதையெல்லாம் தாண்டி பள்ளிவாசலுக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை அமல்களால் அந்த பள்ளிவாசலை அலங்கரிக்காத வரை வெளியே போய் என்ன கூச்சலிட்டாலும் சமுதாயத்திற்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. பள்ளிவாசல்ல தொழுகையினால் அலங்கரிக்கவில்லை, நாம் திலாவத் குர்ஆன் ஓதுவதனால் அலங்கரிக்கவில்லை, துஆக்களினால் பள்ளிவாசல் அலங்கரிப்பதற்கு நாம் தயாராகவில்லை. ஆனால் ஆர்ப்பாட்டங்களில் இறங்கி போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இதை விட்டுட்டு அங்க போய் என்னதான் கூச்சலிட்டாலும் அல்லாஹ் தஆலாவுடைய உதவி ஒருபோதும் கிடைக்காது. இதோடு சேர்த்து இபாதத்துகளோடு ஆன்மீகத்தோடு சேர்த்து அரசியலில் களமிறங்குகின்ற பொழுதுதான் சமுதாயத்திற்கு வெற்றி கிடைக்கும். கடைசியாக அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்வான், இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹ் தஆலாவிற்கு உதவி செய்தால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்வான். அப்படி அல்லாஹ் உங்களுக்கு இந்த உதவியை செய்யவில்லை என்று சொன்னால் நீங்க யார்கிட்ட போனாலும் வெற்றி கிடைக்காது.
அல்லாஹ் தஆலா மட்டும் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் உங்களை யாராலும் மிகைக்க முடியாது. சிறந்த சமுதாயமாக, தலைமைத்துவம் மிக்க சமுதாயமாக நீங்க மாறுவீங்க. எப்ப அல்லாஹ் தஆலாவுக்கு நாம் உதவி செய்யணும். நாம் எப்படி அல்லாஹ் தஆலாவுக்கு உதவி செய்யறது? இன்தன்சுருல்லாஹ், நீங்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் எப்படி அல்லாஹ் தஆலாவுக்கு உதவி செய்யறது? சின்ன சின்ன நற்காரியங்களின் மூலமாக, சதகாக்கள், சின்ன சின்ன நற்காரியங்களின் மூலமாக நாம் அல்லாஹ்விற்கு உதவி செய்யலாம். அதனால தான் அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில ஒரு மனிதனை அழைத்து கேட்கின்ற பொழுது, நான் வந்து உன்கிட்ட உணவு கேட்டேன், நீ கொடுக்க மறுத்து விட்டாய். நான் நோயாளியாக இருந்தேன், நீ எனக்கு நோய் இருந்தாலும் விசாரிக்கவில்லை. என்ன காரணம்? அல்லாஹ் தஆலா தன்னை எப்படி நோயோடு உணவு தேவையோடு அல்லாஹ் தஆலா சம்பந்தப்படுத்தி பேசுகிறான். இது போன்ற விஷயங்களில் சமுதாயம் உதவி செய்வதன் மூலம், சின்ன சின்ன நற்கர்மங்களை, நல்ல அமல்களை செய்வதன் மூலம் நாம் அல்லாஹ் தஆலாவுக்கு உதவி செய்யலாம். அப்படி உதவி செய்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலாவினுடைய உதவியை பெற்ற சமுதாயம் ஒருபொழுதும் வெற்றி பெறக்கூடிய, தோல்வியை தழுவக்கூடிய சமுதாயமாக மாறாது. அல்லாஹ்வினுடைய வெற்றி மற்றும் அல்லாஹ்வினுடைய உதவி கிடைத்து விட்டது என்று சொன்னால் சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய சூழ்ச்சி செய்யப்பட்டாலும் அனைத்து சூழ்ச்சிகளையும் முறியடிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நம் சமுதாயம் மாறும். அப்படிப்பட்ட நல்ல வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.